பார்க்க போகிறோம்னா, இந்த மேடம்க்கு வந்து நாளைக்கு ஃபங்க்ஷன். ஆனால் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு இது ஃபங்க்ஷன் வீடு மாதிரியே இல்லை. எல்லாரும் இப்போ தூங்கிட்டாங்க. நாங்கள் இவ்வளோ நேரம் என்ன பண்ணோம்னா, மருதாணி போட்டோம். மணி இப்போது 2 மணி வரைக்கும் மருதாணி போட்டு முடிச்சிட்டோம். 5 மணிக்கு காலையில் எந்திக்கணும். எங்களுக்கு தூக்கம் வரல. அதனால் தூங்காமல் சரி 2 பேரும் விளாடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டுருக்கோம். இப்போ வந்து 2 பேரும் மாற்றி மாற்றி கொஸ்டின் கேட்டுக்க போகிறோம். கேம்குள்ளே போகலாமா? க்ளோஸ் யுவர் ஐஸ். யார் அதிகமாக பாசம் காமிப்பா? யார் அதிகமாக சண்டை போடுவா? யார் அதிகமாக சாப்பிடுவா? யார் அதிகமாக தூங்குவா? யார் அதிகமாக மிஸ் பண்ணுவா? யார் அதிகமாக கோவப்படுவா? யார் அதிகமாக பொய் சொல்லுவா? நீங்கள் வந்து இதோட அவுட்புட் என்ன நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். நாங்கள் 2 பேரும் வந்து சும்மா ஃபன்னியாக பண்ணியிருக்கோம். யார் அதிகமாக என்ன பண்ணுவோமோ எங்களோட ஒரு தாட் வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து எங்களோட பாண்ட் எப்படி இருக்கும்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு உருப்படாது, என் கூட சேர்ந்து உருப்படாது, இது கூட சேர்ந்து உருப்படாது. நாங்கள் 2 பேரும் உருப்படுறதுக்கான எந்த இதுவும் பண்ணல. அது உண்மைதான். மணி ஆக்சுவலாக நான் வந்து நேற்று தான் வந்து ஊர்லேருந்து கிளம்பி இன்னைக்கு மார்னிங் வந்து தூத்துக்குடி ரீச் ஆகிட்டு இந்த மேடமோட வீட்டுக்கு வந்து எத்தனை மணிக்கு வந்தோம்? ஒரு 9:30 9:30க்கு வந்தேன். வந்துட்டு மருதாணி வைக்கலான்னு பிளான் பண்ணோம். அந்த வேலையை பண்ணல. எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை பண்ணல. நல்லா புது ட்ரெஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு சாப்பிட்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு எத்தனை மணிக்கு மருதாணி போட உட்காந்தோம்? ஒரு 11:10க்கு வந்து மெஹந்தி போட உட்காந்துருக்கோம். எத்தனை மணிக்கு மருதாணி போட்டு முடிச்சிருக்கோன்னு கேட்குறேன். 2 மணிக்கு தான் நாங்கள் முடித்தோம். அந்த அவுட்புட் கொஞ்சம் காமிங்க. நான் கொஞ்சம் உதிர்த்திட்டேன், கொஞ்சம் பாருங்க நீங்களே. இதை போடுறதுக்கு நாங்கள் வந்து 2 மணி நேரமாக போட்டு முடிச்சாச்சு. காலையில் எத்தனை மணிக்கு உங்களுக்கு ஃபங்க்ஷன்? எனக்கு காலையில் வந்து 8 to 9. ஆனால் நாங்கள் எல்லாரும் திருச்சி கிளம்பணும் 5 மணிக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மணி இப்போ 2:30. இன்னும் 2.5 hours எங்களுக்கு ஃபங்க்ஷன் 3D. ஆனால் நாங்கள் தூங்குற மாதிரி ஐடியாவே இல்லை. அது தூக்கம் வரலன்னு என்ன திரும்ப பண்ணிட்டு இருக்கோம்? கேம்லாம் விளையாண்டுட்டு இருக்கோம். உட்காந்து பைத்தியம் மாதிரி தனியாக பேசிட்டு இருக்கோம். நாங்களே கேம் விளையாடுறோம்னு சொல்லி பைத்தியமா சேர்ந்து இது என்ன சொல்றது, இவ ஒரு பைத்தியம் நான் ஒரு பைத்தியம். அது எங்களுக்கே 2 பேருமே சரியாகாத பைத்தியம். அது எங்களுக்கே தெரியும். இருந்தாலும் அதை நாங்களே ப்ரூஃப் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் என்ன பிளான் பண்ணோம்னா, வந்தோடனே மருதாணி போட்டு முடிச்சுட்டு எல்லாரும் ஆன்லைனில் லூடோ விளாடலாம், அப்படி இல்லைன்னா வீடியோ கால் பேசலாம். ஏன்னா இது ஃபங்க்ஷன் வீடு மாதிரியே இல்லை. எல்லாம் அவங்க வேலையை பார்த்து தூங்கிட்டாங்க. ஆமாம், நாங்கள் 2 பேர் மட்டும்தான் முடிச்சிருக்கோம். அப்படியே இவங்க அப்பா வந்து கொஞ்சம் பிஸியாக வேலைக்கு போய் வெளியில் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ஃபங்க்ஷன் வேலையாக வெளியில் போயிட்டாங்க. மற்ற எல்லாரும் படுத்து தூங்கிட்டாங்க. எல்லாம் படுத்து தூங்கிட்டாங்க. நாங்கள் மட்டும் இங்கே எங்கள் பெரியம்மா அதாவது எங்கள் அம்மா இங்கே படுத்து தூங்குறாங்க. இவனோட தம்பி ஒரு தம்பி தான் வந்தான், அவனும் உள்ள படுத்து தூங்குறான். என்னோட 2 அண்ணன் உள்ள படுத்து நல்லா தூங்குறாங்க. நாங்கள் வந்து ஃபங்க்ஷன் வீடு சீட்டு கட்டு விளாடலான்னு சீட்டு கட்டு வச்சுருக்கோம். லூடோ விளாட்லான்னு சொல்லி பிளான் ஏற்றி வச்சுருக்கோம். ஆனால் வீடியோ கால் பண்ணலான்னு அந்த பிளானும் போட்டோம். ஆக மொத்தத்தில் எங்களுக்கு எந்த பிளானும் நடக்காமல் பைத்தியம் மாதிரி உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், 5 மணிக்கு எழுந்திக்கணும். நாங்கள் தூங்குற பிளானில் இல்லை. நாளைக்கு என்ன பண்ண போகிறோம்? நாளைக்கு வந்து என்ன பண்ண போகிறோம்னு தெரியல. மினி vlog நாளைக்கு வந்து உங்களுக்கு ஃபுல் வீடியோ இந்த மேடமோட மேக்கப் எல்லாமே வந்துட்டு மார்னிங்லேருந்து ஈவினிங் வரை நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இன்னைக்கு டே 8 ஆயிடுச்சு. காலையில் 6 மணி ஆயிடுச்சு. 2 பேருமே தூங்கி எழுந்துச்சு, குளிச்சாச்சு. எல்லாரும் அவங்கவுங்க வேலையெல்லாம் பண்ணுறாங்க. இன்னும் பாதி பேர் தூங்கி எழுந்திக்கல. நாங்கள் தான் லாஸ்ட்டாக தூங்கணும். நாங்கள் தான் ஃபஸ்ட்டாக எழுந்திரிச்சிருக்கோம். ஆனால் பெரியவங்களாம் காலையில் எழுந்துச்சு அவங்களும் ஃபஸ்ட்டு ஊருக்கு முன்னாடி தூங்கிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு சீக்கிரமாக எழுந்திரிச்சு சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நாங்கள் வந்து லேட்டாக தூங்கி சீக்கிரமாக எழுந்திரிச்சிருக்கோம். குளிச்சு முடிச்சுட்டு இனிமேல் தான் எங்களுக்கு புது ட்ரெஸ் போட்டு தருவாங்க. புது ட்ரெஸ் போட்டுட்டு திரும்பி வீடியோவை கண்டினியூ பண்ணலாம்.
நானே தன்னானே நானே படு நானே 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 தண்டட்டி கருப்பாயி தாளை ஊத்தும் மருதாயி தண்டட்டி கருப்பாயி தாளை ஊறும் மருதாயி பேச்சியம்மா சடங்காயி குச்சுக்குள்ளே வாராளே தன்னானே நானே ஒரு நானே 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 அர்மணியப்பட்டி வாழ அவர் சத்த ஒண்ணு வாழ அர்மணியப்பட்டி வாழ அவர் சத்த ஒண்ணு வாழ கிளத்தூர் மேளம் போல தீரிடுதவங்க ராகம் தாளி வாங்க மருத சுண்ணாம்புதாங்க போனாலும் போங்க பொங்கலோட போட்டாதாங்க நேத்து சம்ஜவுள்ள மாலைய முடியல மாலைக்கு ஆசைப்பட்டு மயங்குனாரு மாமன் மயன் மாலைக்கு ஆசைப்பட்டு மயங்குறாரு மாமன் மயன் சோமங்கள நித்த சுகமங்களம் பேச்செல்லாம் ஏற கட்டிக்கோ பாலாட்டும் வேலையெல்லாம் மூட்டை கட்டிக்கோ பூவனா வண்டு வரும் புரிஞ்சு நடந்துக்கோ ஒன்று நான் வைக்காம தெரிஞ்சு நடந்துக்கோ
வெறும் இலை வச்சிருக்காங்க, இன்னும் சோறு போடல. சோறு தான் முக்கியம் எங்களுக்கு. போடுறாங்கன்னு பார்க்கலாம். அவர் வேற பாட்டு ஒரு வழியா சோறு தந்துட்டாங்க எங்களுக்கு. பாருங்க, எனக்கு கிழிஞ்ச இலை. எனக்கு அதுக்கு மேலே கிழிஞ்ச இலை இருக்கு. அப்புறம் என்ன இதை பாருங்க, எனக்கு ஒன்று போதும். நோ எஸ் எஸ் ஊத்துங்க எல்லாத்தையும். பாரு, காக்கா வடையை திருடிட்டு போகுது. காக்கா வடையை திருடிட்டு போகுது. வடையை காக்கா இது ரஜினி காக்கா. அப்போ நீ காக்கா தானா? ரஜினி காக்கா பேர். ஏய் என்ன காக்கான்னு கத்தணும், நீ காக்கா தானே? காக்கா கத்து. ஒழுங்கா போடுறது அக்கா போறாளா இப்போ நீ விட்டு ஊருக்கு? எதுக்குண்ணா? மந்தையில மாங்குட்டி வெத்தம்மையில பொட்டப்புள்ள பிறந்ததுன்னு பொலிகாட்டில் கூங்குயில சிறு சுமந்த சாதிசனமே ஆறு கடந்தா ஊரு வருமே. சீர் சுமந்த சாதிசனமே ஆறு கடந்தா ஊரு வருமே. மானூத்தும் மந்தாயில மாங்குட்டி ரத்தம்மையில பொட்டப்புள்ள பிறந்ததுன்னு பொலிகாட்டில் கூங்குயில நாட்டுக்கோழி அடிச்சு நாக்கு சொட்ட சமைச்சு நல்லெண்ணெய் ஊத்தி குடு ஆத்தா. பச்சை உடம்பு காரி பார்த்து நடக்க சொல்லுங்க. மச்சான திண்ணையில போத்தி படுக்க சொல்லு. மானூத்து மந்தையில மாங்குட்டி தட்டம்மையில பொட்டப்புள்ள பிறந்ததுன்னு பொலிகாட்டில் கூங்குயில்லை. சீர் சுமந்த சாதிசனமே ஆறு கடந்தா ஊரு வருமே. சீர் சுமந்த
பால் குடிச்சா அறிவழிஞ்சு போகுமுன்னு, எரும பால் குடிச்சா எப்ப வந்து சேருமுன்னு, வெள்ளிச்சங்கு செஞ்சா விளக்கி வைக்க வேணுமுன்னு, தங்காத்தில் சங்கு செஞ்சு தாராண்டி தாய் மாமன். பச்சை உடம்புக்காரி, பார்த்து நடக்க சொல்லுங்க. எறும்பு அண்டாம எட்டி இருக்க சொல்லு, மச்சான ஈர துணி கட்டி இருக்க சொல்லு. மானூத்து மந்தையில மாங்குட்டி பெத்தம்மையில், ஐயோ பொட்ட புட வரதுன்னு பொலிகாட்டில் கூங்குயில். தாய்மாமே சீசம் வந்து வராண்டி, அவன் தங்க கொலுசு கொண்டு தாராண்டி. சீர் சுமந்த சாதி சங்கமே, ஆறு கடந்தா ஊரு வருவே. சீர் சுமந்த சாதி சங்கமே, ஆறு கடந்தா ஊரு வருவே. மானூத்து மந்தையில மாங்குட்டி ரத்தமயில், போடே பொட்ட புள்ள பிறந்ததுன்னு பொலிகாட்டில் கூங்குயிலே. சந்தோஷச்சாரதினம் ஜன்மம் தேடி வர செய்யும் சொந்தமல்லோ, நாம் பாடும் பாட்டு தினம் கேட்கும் சிலைகளும் தலையை ஆட்டுமல்லோ. சந்தோஷச்சாரதினம் ஜன்மம் தேடி வர செய்யும் சொந்தமல்லோ, நாம் பாடும் பாட்டு தினம் கேட்கும் சிலைகளும் தலையை ஆட்டுமல்லோ. அழகான சின்ன தேவதை அவள் தானே எங்கள் புன்னகை, நாள்தோறும் இங்கு பண்டிகை, நம் வானில் வான வேடிக்கை. இதுபோல சொந்தம் தந்ததா இறைவா நன்றி சொல்கிறோம். உனக்கேதும் சோகம் தோன்றினால் இங்கே வா இன்பம் தருகிறோம். சரவணி போல் சேர்ந்து நாம் சிரிக்கலாம், அதிரடியாய் வாழ்ந்து நாம் காட்டலாம். சந்தோஷச்சாரதினம் ஜன்மம் தேடி வர செய்யும் சொந்தமல்லோ, நாம் பாடும் பாட்டு தினம் கேட்கும் சிலைகளும் தலையை ஆட்டுமல்லோ. சந்தோஷச்சாரதினம் ஜன்மம் தேடி வர செய்யும் சொந்தமல்லோ, நாம் பாடும் பாட்டு தினம் கேட்கும் சிலைகளும் தலையை ஆட்டுமல்லோ. நம்மை கண்டு ஊரின் கண்கள் பட்டதாலே நட்சத்திர கூட்டம் திருஷ்டி சுற்றி போடும். தமிழில் உள்ள பிரிவென்ற சொல்லை நாங்கள் இங்கு அழித்திடுவோமே. வந்து வந்து மோதும் சின்ன சின்ன சோகம் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஊதும் போது ஓடி போகும். எங்களுக்குள் நாங்கள் செல்ல பேரை வைத்துக் கொண்டு செல்லமாக நாளும் சொல்லி சொல்லி பார்ப்பதுண்டு. அள்ளி அள்ளி அம்பை தந்து மெல்ல மெல்ல உள்ளம் திருடும் கொள்ளை கூட்டம் நாங்கள் தானல்லோ. சந்தோஷச்சாரதினம் ஜன்மம் தேடி வர செய்யும் சொந்தமல்லோ, நாம் பாடும் பாட்டு தினம் கேட்கும் சிலைகளும் தலையை ஆட்டுமல்லோ. அழகான சின்ன தேவதை அவள் தானே எங்கள் புன்னகை, நாள்தோறும் இங்கு பண்டிகை, நம் வானில் வான வேடிக்கை. மறக்காம சேனலை channel சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நிறைய நிறைய வீடியோஸ்ல பார்க்கலாம். Bye.